ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பீம். தமிழ் பீமில் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம ஒரு 3D விசுவலைசிங் சாஃப்ட்வேரோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, 3ds Max சாஃப்ட்வேர் தான். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா 3ds Max உடைய அப்ளிகேஷன், அதில் என்ன பண்ண முடியும், சிவில்ல இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றாங்க, ஸோ இதை பற்றின டீடைல் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்லைட்ல நான் இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஸ்மால் டெஃபினிஷன் தான் இது. இது வந்து ஒரு 3D விசுவலைசிங் சாஃப்ட்வேர் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3D ஸ்டுடியோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் கொஞ்சம் ஷார்ட்டா 3ds Max அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. தென் இந்த சாஃப்ட்வேர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, தென் ஆட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, கார்ட்டூன் ஒர்க்குக்கு, தென் அதுக்கப்புறம் கேமிங்ல உள்ள கேரக்டரை மாடல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மாடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக அதே மாதிரி நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட், தென் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்லேயே அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த பில்டிங் மாடலிங்காக. அதுக்கப்புறம் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு நேச்சர், ஒரு இன்டீரியர் இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வரைஞ்சி அதை ரெண்டர் பண்ணி அந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இமேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேரோட இன்வென்டர் நேம் தான் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணவரோட நேம் வந்து கேரி யாஸ்ட். ஒரு டெவலப்பர், இந்த டெவலப் பண்ணுற கம்பெனி வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனி. இதை ஒவ்வொரு வருஷமும் அவங்க தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இனிஷியல் ரிலீஸ், இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண இயர் வந்து 1996. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் 24 இயர்ஸ் ஆச்சு இதை ரிலீஸ் பண்ணி. ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படின்றது இப்போ கரண்ட்ல என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்றது தான். ஸோ கரண்ட்ல வந்து 2021 இருக்கும். அதாவது ஆட்டோடெஸ்க் வந்து 3ds Max மட்டும் இல்லை, ஆட்டோடெஸ்கோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் வீக்ல அதுக்கு அடுத்த வருஷத்தோட சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 20யோட மார்ச் லாஸ்ட் வீக்ல 21 ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி 21ஓட மார்ச் லாஸ்ட் வீக்ல 22 ரிலீஸ் ஆயிரும். இந்த மாதிரி அட்வான்ஸ் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓஎஸ்லையுமே சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் 7க்கு மேலே இருக்கிற விண்டோஸ் 7 அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஓஎஸ்லையுமே சப்போர்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் டைப் இருக்கும், 32 பிட் அண்ட் 64 பிட் அப்படின்னு. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த 86ன்றது ஒன்றும் இல்லை, 32 பைட் தான் 86ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த சோர்ஸ் கிடைச்சாலும் அதை நீங்கள் 32 பைட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்றதை அடுத்ததில் கொடுத்துருக்கேன். இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டைப் தான். ஸோ இதில் வந்து எல்லா கிராஃபிக்ஸ்லையுமே சப்போர்ட் ஆகும். இன்டெல், ஏஎம்டி, நிவிடியா, இந்த மாதிரி ஜிஃபோர்ஸ், இந்த மாதிரி எல்லா கிராஃபிக்ஸ் கார்ட்லையும் இது சப்போர்ட் ஆகும் இந்த சாஃப்ட்வேர். லைசன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷனாகவும் கிடைக்கும், தென் லைசன்ஸ்டு வெர்ஷனாகவும் நீங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இதில் இருக்கிற ஒர்க் பேசஸ் அப்படின்றது அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான். ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்றதை அதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 ஸ்டெப்பு தான் நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் இதுதான் காமன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3D மாடல் பண்ணுறோம். நம்ம வச்சிருக்க ஐடியாவை ஒரு 3D மாடலாக கொண்டு வரோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங் அப்படின்றது அந்த மாடல் மேலே கலரிங் பண்ணுறோம், நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி கலரிங் பண்ணிக்கிறோம். தென் லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துக்கிறோம். சன்லைட்டில் வேணுமா நைட் டைமில் வேணுமான்ற அந்த எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டரிங் பண்ணுறோம். ரெண்டரிங்கிறது நம்ம வரைஞ்ச 3D மாடலை இமேஜாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஏன்னா இப்போ 3D மாடலை நீங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்பணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை சில பேருக்கு அந்த 3ds Max சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுவே நீங்கள் ஒரு இமேஜாக மாற்றிட்டீங்கன்னா அது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மொபைல்ல இருந்தே அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இமேஜ் ஃபார்மெட்டில் அவுட்புட் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு அதோட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இமேஜ் ரொம்ப பிரைட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதோட அப்பியரன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 5 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லா வித மாடலிங்கும் இது காமன் தான். மாடல் பண்ணுவோம், கலரிங் பண்ணுவோம், லைட்டிங் எஃபெக்ட், ரெண்டரிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது காமனான ஒரு ஸ்டெப். தென் அதுக்கப்புறம் இந்த பில்டிங் மாடலிங்கில் இதில் என்னென்னலாம் பண்ணலான்றதை அடுத்த சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3D பிளான் அப்படின்றது மேலே சீலிங் இல்லாமல் கரெக்டாக அந்த கட் வியூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்டீரியரில் என்னென்ன ரூம் இருக்குன்றதை அப்படியே பிளானை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மேக் பண்ணலாம். தென் எக்ஸ்டீரியர் டிசைன், பில்டிங்கோடைய எக்ஸ்டீரியர் டிசைனை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இன்டீரியர் டிசைன், பில்டிங்கோட இன்டீரியர் டிசைன் இதில் வரைஞ்சிக்கலாம். அதுக்குரிய லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். டோபோகிராஃபி அப்படின்றது பில்டிங்கை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் சர்ஃபேஸ், பிளான்டிங், இப்போ பில்டிங் முன்னாடி நீங்கள் ஒரு ரோடு இருக்க மாதிரி காமிக்கணும், அதெல்லாம் நீங்கள் காமிச்சிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரெண்டரிங் வந்து இந்த மாதிரி டிராயிங் பர்பஸ்லாம் முடிச்சுட்டு, அதாவது உங்களோட 3D மாடல், டெக்ஸ்சரிங், லைட்டிங், டோபோகிராஃபி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டு தென் ரெண்டரிங் பண்ணுவாங்க. ஃபைனலாக ரெண்டரிங் பண்ணி இமேஜாக அவுட்புட்டை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாக் த்ரூ அப்படின்றது வீடியோ கிரியேட் பண்ணுறது. நீங்கள் வரைஞ்ச அந்த 3D பில்டிங்குள்ளே நம்ம நடந்து போய் அப்படியே வீடியோ எடுத்தால் எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு வீடியோவை நம்ம இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வாக் த்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த 3D பிளான் அப்படின்றது இதுதான். நீங்கள் ஆட்டோகேட் பிளானை கூட அப்படியே அதில் இம்போர்ட் பண்ணி அதை 3Dயாக மாற்றிக்கலாம். அதை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ஒரு 3D மாடலை டிசைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிம் சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணி முடியும்.
ஆனா பிம் சாஃப்ட்வேருக்கும் இந்த 3D ஸ்னாக் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்லி 3D விசுவலைசிங் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களோட கான்செப்டை வரைஞ்சு அவுட்புட் நல்லா கிளியரா காட்ட மட்டும் தான் முடியும். பட் இந்த 3D மாடல் உங்களுக்கு எந்த வித குவான்டிட்டியோ மெஷர்மெண்ட்டோ கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பிளானே நீங்க வரையறீங்க அப்படின்னா அதோட லென்த்தை கூட மெஷர் பண்ண முடியாது. இதுல இருந்து உங்களுக்கு எந்த குவான்டிட்டியோ டைமென்ஷன் டீடைலோ கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்க 3D விசுவலைஸ் மட்டும் தான் அதுல பண்ண முடியும். பட் பிம் சாஃப்ட்வேர்ல அப்படி கிடையாது. நீங்க 3D மாடல் வரைஞ்சிட்டீங்கன்னா அதுல இருந்து எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கலாம். அந்த கட் வியூ, கிராஸ் செக்ஷன், எலிவேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் இதுல உங்களுக்கு அது கிடைக்காது. அது ஒன்று தான் டிராபேக். பட் அவுட்புட் நல்லா கிடைக்கும். சரி, இந்த மாதிரி எலிவேஷன் டிசைனும் பண்ணிக்க முடியாது. மல்டி ஸ்டோரியா இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்டோரியா இருந்தாலும் சரி, எலிவேஷன் டிசைன் நீங்க ஈஸியா ஃபிளெக்சிபிளா பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன், அதுக்குரிய காம்பனண்ட்டும் வரையவும் முடியும். நீங்க வேற மாடல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கவும் முடியும். இது டோப்போ சர்ஃபேஸ். பில்டிங்கை சுத்தி உங்களுக்கு எந்த மாதிரியான அப்பியரன்ஸ் வேணும்ன்றத ஒரு என்வரன்மெண்ட்டையும் ஃபுல்லா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபைனலாக இந்த அவுட்புட் எப்படி கிடைக்கும்ன்றதை இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் இந்த பில்டிங்கை மட்டும் நீங்கள் அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்துடலாம். பட் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்கை, அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பில்டிங்கோட அவுட்புட் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். தென் இப்போ 3D ஸ்னாக்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி அதை ரெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அவுட்புட் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன அப்பியரன்ஸ் இருக்கோ அந்த அப்பியரன்ஸ் தான் 3D ஸ்னாக்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த அவுட்புட்டே போதும் அப்படின்னா நீங்கள் 3D ஸ்னாக்ஸில் உள்ள ரெண்டரே போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும், இங்கே இருக்கிற மாதிரி லைட்டிங் எஃபெக்ட், தென் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும், மெட்டீரியல் டெக்ஸ்சர்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இன்டீரியராக இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியராக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுக்குமே ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளகினை தான் நான் இப்போ இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3D ஸ்னாக்ஸ் ரெண்டருக்கு பார்த்தீங்கன்னா வீரே, லூமியான், இண்டிகோ ரெண்டரர் அண்ட் கொரோனா ரெண்டரர், இந்த மாதிரி 4 ரெண்டரிங் சாஃப்ட்வேர் இருக்கு. 4மே அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ இப்போ லீடிங்காக ரொம்ப யூஸ் பண்ணிருக்க சாஃப்ட்வேரும் கூட இதுதான். ஸோ இன்னும் அடோப் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அது யூஸ் ஆகும். அந்த லூமியான், வீரே ரெண்டரர், இண்டிகோ ரெண்டரர், கொரோனா ரெண்டரர், இதுல இருந்து நீங்க அவுட்புட்டை எடுத்து ஸோ இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பண்ணலாம். அந்த இமேஜோட அப்பியரன்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் ஆகும். இது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த 3D ஸ்னாக்ஸை பார்த்த இன்ட்ரோடக்ஷனும் அதோட அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். தொடர்ந்து எங்க அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.